இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வாரம் முழுக்க எப்படி விளக்கு, தாம்பூலத்தட்டு எல்லாமே பளபளன்னு வச்சுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்துட்டு இன்றைக்கி தேய்ச்ச உடனே நாளைக்கு பார்த்தோம்னா விளக்கு வந்து கருப்பாயிரும். இந்த விளக்கு வந்துட்டு நான் இப்போ வந்து சோப்பு போட்டு மட்டும்தான் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். வேறு எதுவுமே இதில் பண்ணல. நம்ம புளி அதெல்லாம் போட்டு தேய்க்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. இந்த சின்ன சின்ன விஷயத்த செஞ்சிங்கனாலே போதும். ஒரு வாரம் முழுக்க நம்மளோட விளக்கு வந்துட்டு அப்படியே பளிச்சுன்ட்டு இருக்கும். நான் வந்து சோப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து தொடச்சி வச்சுருக்கேன். ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சி வச்சுக்கோங்க. காய வைக்கக்கூடாது. சும்மா வாஷ் பண்ணிவிட்டு வந்த உடனே அதை தொடச்சி வச்சிடணும். தொடச்சி வச்சுட்டு நமக்கு வந்துட்டு வீட்டில் திருநீர் இருக்கும். அந்த திருநீர் வந்துட்டு நிறைய பேர் கோவிலுக்கு போயிட்டு வந்து நிறைய திருநீர்லாம் கொடுப்பாங்க. அதை நம்ம என்ன பண்ணுறதுன்னு கூட யோசித்து பேக்கெட்டாக தூக்கி கீழே தான் போடுவோம். அதை வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதை வந்து கொஞ்சம் ஒரு வெள்ளை பஞ்சு எடுத்துகிட்டு தாம்பூலத்தட்டில் அப்படி தேய்ச்சிங்க பாருங்கள். தேய்ச்ச உடனே உங்களுக்கு தெரியும், அதுலேருந்து ஒரு லேயர் மாதிரி வரும், கருப்பு கலரில் வரும். அதை வந்துட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துட்டோம். ரொம்ப நேரம் கூட தேய்க்க தேவையில்ல. சும்மா ஒரு கொஞ்சம் நேரம் அப்படி தேய்ச்சோம்னாலுமே அதனோட மேலே இருக்க அந்த கருப்பு எல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் அதை நம்ம நல்லா பஞ்சு போட்டு தொடச்சி அப்படியே தாம்பூலத்தட்டை வச்சோம்னா ஒரு வாரம் இல்லை 10 நாள் ஆனால் கூட அப்படியே பளிச்சுன்னு இருக்கும். நம்ம ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம விளக்கு தேய்க்கும் போது நமக்கு இது ஈஸியாக இருக்கும். ஒரு வாரம் நம்மளால் தேய்க்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் கருப்பாயிரும். ஆனால் இந்த மாதிரி வச்சு பாருங்கள், கருக்கவே கருக்காது, சூப்பராக இருக்கும், பளிர்ந்துட்டு இருக்கும். தொடச்சி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு. நம்ம வாஷ் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். இருந்தாலும் வந்துட்டு அந்த பளபளன்னு இருக்கணும்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் செஞ்சுக்கோங்க. அந்த பஞ்சில் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குது. நான் க்ளீனான ஒரு பஞ்சில் எடுத்து துடைக்கிறேன். விளக்குலையும் வரும் பாருங்கள். அந்த மாதிரி மேலே இருக்கிற அந்த கருப்பு லேயர் வந்துடுச்சுன்னா வந்துட்டு நமக்கு விளக்கு வந்து கருப்பாகாது. நிறைய இடத்துல வந்து காற்று அழுக்கு ஒரு மாதிரி மங்கி போயிருக்கும். அப்படி இல்லைனாக்கா உப்பு காற்றாக இருக்கும். அந்த மாதிரி இடத்தெல்லாம் கண்டிப்பாக விளக்கு வந்துட்டு இன்றைக்கி தேய்ச்சி வச்சோம்னா அடுத்த நாள் வந்து கருப்பாக தான் ஆகும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக அந்த விளக்கு வந்துட்டு கருக்கவே கருக்காது. ஒரு வாரம் ஆனால் கூட அப்படியே நம்ம எப்படி தேய்ச்சி வச்சுருக்கோமோ அப்படியே தான் இருக்கும். நம்ம அந்த மஞ்சள் குங்குமம் வைக்கிற இடம் மட்டும்தான் அந்த கருப்பாக இருக்கும். அதுக்காக தான் நான் சோப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். மற்றபடி அதில் ஒன்றுமே செய்யலை. நீங்கள் வந்து கஷ்டப்படாமல் வந்துட்டு விளக்கு தட்டு தேய்ச்சிடலாம். விளக்கு தட்டு தேய்க்கணும் அப்படின்னாலே அது ஒரு பெரிய வேலை அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் செஞ்சு வச்சிட்டோம்னா நம்ம டக்குன்னு முடிச்சிடலாம். இதை நான் செய்யறதுக்கு எனக்கு அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் தான் ஆயிருக்கும். எடுத்துகிட்டு போயிட்டு நான் சோப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து தொடச்சி வச்சுருக்கேன். இப்போ அது மேலே திருநீர் போட்டு தொடச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், உங்களுக்கே எவ்வளோ வித்தியாசம் தெரியுது, எப்படி பளபளன்னு இருக்கு பாருங்கள். இது வந்து ஒரு வாரமும் இப்படியே தான் இருக்கும். இது கருத்தே போகாது. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிள்ளையார் மணியும் அதே மாதிரி நான் தொடச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், எண்ணெய் வச்ச இடம் எப்படி அந்த ரவுண்டாக இருக்குது பாருங்கள். அதெல்லாம் திருநீர் வச்சு துடைக்கும் போது புதுசு போல் ஆகிடும், பளிச்சுன்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் இந்த இடத்துக்கும் அடுத்த இடத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பாருங்கள். நம்ம போட்ட உடனே டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆகிடும். அது வந்து திருநீரை வந்துட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா வெள்ளை ஆகிடும். திருநீரை வந்துட்டு நல்லா தொடச்சிருங்க. தண்ணி போட்டு திருப்பி இதை கழுவவே கூடாது. நம்ம ஈர துணி வச்சு இதை துடைக்கவும் கூடாது. ட்ரையான கிளாத் வச்சு தான் நம்ம அந்த திருநீர் போட்டு தொடச்சதுக்கப்புறம் ட்ரையான கிளாத் வச்சு தான் இதை நம்ம துடைக்கணும். இதில் தண்ணியே படவே கூடாது. அப்போ தான் அது ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு வேணும்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.